இப்போ அந்த இடத்துல சனங்கள் குடியேறி இப்போ அது ஒரு குடியிருத்தமான இடமா கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேற்பட்ட ஏற்கனவே இந்த காணொலியில் சொல்லியிருந்த நான், அதாவது 40 குடும்பங்கள் என்று சொல்லி மேலதிகமாக இங்கே 3 குடும்ப அங்கத்தவர்கள் வந்துட்டேன். கிட்டத்தட்ட மழை காலங்களில் வழிந்தோற வெள்ளம் வந்து காக்கதீவு கடற்கரை வரைக்கும் செல்லுறதுக்கான கடல் வழிப்பாதை, அதாவது அந்த வாய்க்கால் பிரச்சனையை தீர்த்தா இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட பிரச்சனை தீரும். அப்படியா? நிச்சயமான இப்போ பார்க்க இப்போ வனம் விட்டு 2-3 நாள் ஆகி இன்னும் தண்ணி ஏன்னா இப்போ 2 நாளைக்கு மழையாக இருக்குது, திருப்பி 3ஆவது நாள் அதுக்கு இந்த முறை மழைகளில் வந்தபடியாக இந்த வீதியை பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இப்படி இந்த வீட்டில் தண்ணி நிற்கைகள் எடுத்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் சேர்த்து பார்க்குறீங்க. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் பொம்மை வழி என்று சொல்லுவாங்க. இந்த பொம்மை வழி ஏற்கனவே என்னுடைய ஒரு காணொலியில் வந்திருக்கு. ஓட்டுமடம் சந்தியிலிருந்து காக்கதீவுக்கு போகிற இடத்துல இருக்கிற ஒரு தாழ்வான நிலப்பகுதி இது. இங்கே எப்போவுமே இப்போ டிட்வா புயலண்டு இல்லை, மழையண்டு இல்லை, எந்த ஒரு சாதாரண மழைக்கும் இந்த இடங்களில் வெள்ளம் நிற்கிறது பலமை, வீடுகளுக்குள்ள வெள்ளம் போகிறது பலமை. என்னுடைய பழைய காணொலியில் கூட, அதாவது இந்த புயலுக்கு 3 தினங்களுக்கு முன்னுக்கு நான் எடுத்து போட்ட காணொலியில் இந்த வீதிகளுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் வெள்ளம் போகிற காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்தை தான் இப்பொழுது காணொலியாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை வந்து நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அடுத்து வருகின்ற காணொலிகளை நீங்கள் தவற விட தேவையில்லை. இப்போ இந்த புயலால் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அது இந்த இடத்தை சொல்லலாம். தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். நான் முதல்ல நின்று கதைச்சதுக்கு பின்னால் இருந்த பேக்ரவுண்ட் இடம் இதுதான். இது வந்து ஒரு வீதி. இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியே போய் அங்கால வேறு இன்னொரு வீதிக்குள்ளே போய் சேர வேணும். இதில் வந்து இப்போ மழை தண்ணியோடு சேர்ந்து கழிவு நீர்களும் இந்த முறை மலைகளில் வந்தபடியாக இந்த வீதியை பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ மழைக்கு பிறகும் இந்த இடத்துல இருக்கிற ஆக்களுக்கு நோய் வர்றதுக்கு இருக்குது. ஏன்னா இதுகளுக்குள்ள நுழம்பு வந்தால் சிக்கன் குனியா அல்லது மலேரியா வேறு வேறு வருத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இப்போ இந்த கடுமையான மழை கொட்டி கொண்டிருக்க நான் எடுக்கக்குள்ளே இந்த இடத்துல நடந்து வர என்னால் இயலாமல் இருந்தது. என்னுடைய பழைய காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நின்றே நான் காணொலியை எடுத்துட்டு அந்த காணொலியை முடிச்சிருப்பேன். தொடர்ந்தும் இந்த ஏரியாவில் இருக்கிற இடங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீர் வந்து அங்கங்கே தேங்கி நிற்குது. இப்போ இந்த தேங்கி நிற்கிற நீர் வந்து இப்போதைக்கு வத்தாது. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு மழையாக இருக்குது, திருப்பி 3ஆவது நாள் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடைவெளி விட்டதுக்கு ஏற்ற மாதிரி மழை கொட்டி தீர்க்குது என்றதால் இந்த இடங்களில் இருக்கிற தண்ணி வத்த வேணும் என்று சொன்னால் குறைஞ்சது 1 மாதத்துக்கு மேலே தேவை. என்னுடைய பழைய காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதியால் தண்ணி ஓடுறத பழைய காணொலியில் காட்டியிருந்தேன் நான். இப்போ இந்த வீடுகளுக்குள்ள வந்து வெள்ளம் போயிருக்குது. அதே சமயத்தில் முழங்கால் அளவுக்கு தண்ணி நின்றுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு வீட்டில் அக்கா, இந்த வீட்டில் எவ்வளோதுக்கு தண்ணி நின்றது? இந்த வீட்டை வந்து இந்த கட்டு வரைக்கும் நின்றது தண்ணி. இந்த கட்டு வரைக்கும் தண்ணி நின்றது. சரி, மொத்தத்துல எத்தனை நாளைக்கு நின்றது? 4 நாளைக்கு தான் நின்றது. 4 நாளைக்கு நின்றது. அப்படி இருந்தும் பார்த்தேன் ஒரே சேறுகளா தான் இருக்குது. மழை விட கொஞ்சம் ஓடும், பிறகு மழை வந்தோன்னா தக்கான தண்ணி வந்துடும். இது உங்களோட கிச்சன் ரைட்? சமையல் இது வரைக்கும் போனதா? அந்த கட்டு வரைக்கும் நின்றது தண்ணி. அப்ப இந்த இது வரைக்கும் சொன்னா இந்த காணி ஃபுல்லாவே கிணறு பாதிக்கப்பட்டதா? கிணத்துக்குள்ள தண்ணி போனதா? கிணத்துக்குள்ள தண்ணி போகல. இந்த இந்த இது வரைக்கும் தண்ணி நின்றது. உள்ள ஏறையில தண்ணி உள்ள ஏறையில. அதே மாதிரி அந்த முன்னுக்கும் அதுல ஒரு வீட்டுல வந்து ஆக சேரா இருந்தது. முதல்ல எடுத்து நான் அதையும் ஒருக்கா பாப்போம். அதையும் ஒருக்கா எனக்கு சொல்லுங்க ஒருக்கா. ஆமா, இங்கால வந்து ஃபுல்லா, அதாவது தாழ்வான நிலப்பகுதி. இப்போ இதால தண்ணி வந்து தான் இதுல போய் தேங்கி நிற்குது. இதுல இந்த விடும் இந்த ஃபுல்லா வந்து சேரா இருக்கு. இதுக்கு எவ்வளவுக்கு தண்ணி நின்றது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு வந்து இந்த கட்டு அத்திவாரத்துக்கு மேல நின்றாது. அத்திவாரத்துக்கு மேல?
இப்படி இந்த பாசி பிடிச்சிருக்கு அதா காசி பிடிச்சிருக்கு அது இவ்வளவுக்குமே தண்ணி நின்றுருக்கு அப்ப. ஆமா உள்ளுக்கும் ஒரே கசிவும் தண்ணியல் இருக்கலாம் கொள்ளையில எல்லாம் கதிரை எல்லாம் இருந்தது உள்ளுக்கும் தண்ணியல் போய். இப்ப மழை விட்டோன்னு வந்தா கொஞ்சம் பத்தி கொஞ்சம் நிறங்கள் இதா கிடக்குது. என்ன பிரச்சனைன்னா இப்ப இதுக்குள்ள நுழம்பு வரும், அப்பதான் இங்க இருக்கிற ஆட்களுக்கு நோய் வர பார்க்கும். குறிப்பாக இந்த ஒரு குறிக்கப்பட்ட லேனுக்குள்ள மாத்திரமே நிறைய இடங்களில் வந்து தண்ணி நிற்கிது. முதல்ல கேட்காதுல அந்த தங்கச்சி சொன்னால் இந்த லேன் வந்து 2வது ஒழுங்கேண்டா, அதாவது பொம்மை வழிகளை இது வந்து 2வது ஒழுங்கு. இப்போ சாதாரணமாக வந்து வீதிகளில் தண்ணி நிற்கிறது வளமை தான். ஆனால் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் நீரோட்டம் ஓடி மழை வந்து வெள்ளமாக இங்கே வரையக்குள்ள இதுக்குள்ளே கழிவு தண்ணியாகவே வருது. இப்போ முதல்ல பார்த்த வீடு மாதிரி இந்த பாருங்க, நான் தூரத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வீடு வளவுகள் வரைக்கும் பாருங்க எப்படி தண்ணி நிற்குதுண்டு. இப்போ முதல்ல வந்து 2வது ஒழுங்கை பார்த்தனாங்க, இப்போ இது வந்து 3வது ஒழுங்கு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளேயும் பாருங்கள் அந்த வெள்ளம் நின்று வத்தினதுக்குரிய அடையாளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தா இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் சரி, சில காணிகளுக்குள்ள இப்பவும் அப்படியே வெள்ளம் நிற்குது. இந்த பாருங்க, இதில் ஒரு வீட்டை வெள்ளம் நிற்கிது. வீட்டு வாசல் வரைக்கும் குழந்தை பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. ஆனால் வெள்ளத்தை மிதித்து கொண்டு தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் புதுசாக வந்து ஒரு வைரஸ் பரவி கொண்டே இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லி. இதை தவிர வளமையான சிக்கன் குனியா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சிக்கன் குனியா வந்தால் 3 தொடக்கம் 4 வாரங்கள் இந்த முழங்கால் மூட்டு வலிகளோடு தான் இருக்கப்படும். தனியாக காய்ச்சல் இருக்காது. இப்போ டெம்பரேச்சர் வந்து 1 நாள் 2 நாள்லேயே சரியாயிடும், காய்ச்சல் போயிடும். காய்ச்சலுக்கு பிறகு இருக்கிற அந்த உடல் வலி தான் சிக்கன் குனியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கிட்டல வேக்சின்கள் போட்டபடியாக உடனடியாக வந்து அந்த வலி போகுது. கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு நீண்ட நாட்களுக்கு 2-3 மாதங்களுமே அந்த வலி கூடுதலாக இருக்கும் சிக்கன் குனியா வந்தால். இந்த பாருங்க, இதில் ஒரு சின்ன ஒரு ஆள் நிற்கிறார், ஆனால் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கக்குள்ள இந்த வீட்டில் தண்ணி நிற்கக்குள்ள எடுத்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் சேர்த்து பார்க்குறீங்க. இந்த வீட்டுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி நின்றுருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி நின்றது? இவ்வளோ உயரத்துக்கு வரும் தண்ணி. இது என்ன நார்மலாக இந்த புயலுக்கு தானே சாதாரண மழைக்கு இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி வரும்? ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். அப்போ கொஞ்சம் குறைஞ்ச நிலைக்கு இதை தாண்டி நாங்கள் கட்டுறோம். நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்குது வழியால் தண்ணி நிற்கிறது தான். இந்த மழைக்கான எங்களுக்கு இது ஒன்றும் சரியில்லை, தண்ணி அப்படிதான் அதுகளுக்குள்ள கசிஞ்சு எல்லா பக்கத்தாலையும் எங்களுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு. இப்போ உங்களோட வீடு என்ன ஒழுகுறது? சீட் போட்டுருக்கீங்க? சீட் முகடுகளுக்கால ஒழுகுறது. மற்றது சிவர் சைட்டுகள் எல்லா பக்கத்தாலையும் தண்ணி வாருது எங்களுக்கு. முகடு வந்து நீங்க சும்மா தான் வச்சிருக்கீங்க, ஓட்ட கட்ட கூட இல்ல. சரி சரி, என்ன சொன்னீங்க அக்கா? சொல்லுங்க. என்னது? சிவர்களுக்கால இந்த கல்லுடையலுக்குள்ள லீக்கல்களுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துரும். வருதுன்னு பூச்சிகள் ஒன்றும் வைக்கல தானே. பின்னுக்கும் தண்ணி நிக்குதா? பின்னுக்கு ஃபுல்லா நிக்குது. பின்னுக்கு பாத்ரூம் சைட் எல்லாம் போகல. அது எங்களுக்கு நிறைய தண்ணி. உங்களுக்கு ஃபுல்லாவே தண்ணி நிக்குது. என்ன பின் சைட் இன்னும் நல்லாவே நிக்குது. இப்ப இந்த வீட்டு ஏரியாவை நான் காட்டுறது இந்த நோக்கம், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது இந்த வீடை திருத்துறதுக்கு உதவி செய்ய விரும்பினா நீங்கள் என்னுடைய கொமெண்ட்ஸில் சொல்லலாம், அல்லது என்னோட தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே தரப்பட்டிருக்குது. இதை மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது. உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பாருங்க, இதுலயும் ஒரு டோர் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன? இது கல் வச்சு கட்டிட்டு இருக்கீங்களா? இதுக்குள்ளாலையும் தண்ணி வந்துரும் உங்களுக்கு. இது முந்தி கதவு மாதிரி பாவிச்ச இடமாக்கமா? இது காலத்துல வந்து பாவிச்சு நாங்கள் மழை இல்லாத நேரம் இந்த கல்லை உடைச்சிட்டு நாங்க பாவிக்கிறோம் நாங்க. அக்கா, இதுக்குள்ள மண் ஏதாவது தண்ணி அள்ளி போடுங்க. என்ன அந்த தண்ணி இப்படியே தேங்கினா இதுக்குள்ள இப்போ நுழம்பு வேற வலிக்கிட்டா டக்கண்டு காய்ச்சல் அப்படி இப்படின்னு வேற வேணா விரைக்க பார்த்தலாம். உங்களோட மகன் தானே வேற என்ன விரைக்க பார்த்தனா அவரும் காலை தண்ணிகளை வச்சு வச்சு இது பண்றாரு. சரியில்லை, கவனம். உள்ளுக்கு போங்க. இந்த இதுகளுக்குள்ளேயும் இப்படியே வெள்ளம் நிற்குது. என்ன பத்தின பாடில்லை.
அப்படியே இங்கால வந்தா இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த வீட்டுன்ற சுற்று வட்டாரத்தை பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இங்காலயம் ஒரு இடம் ஒன்று இருக்குது, முழுக்க முழுக்க வெள்ளம் வந்த இடம். இது என்ன இடம்? இது ரால்பாடி அப்படியா? அதுக்குள்ள எல்லாம் போகவே இல்லை, அது ஃபுல்லாக தண்ணி. இதுக்குள்ள எல்லாம் தண்ணி நின்று பற்றி இருக்கு. நாங்கள் அப்படி ரோட்டா போய் பார்ப்போமா இருக்கா? இப்போ வளம் விட்டு 2-3 நாள் ஆகி இன்னும் தண்ணி வத்தையில். இதுகளை என்னென்னு சொன்னால் மழை தண்ணியோட இந்த கழிவு தண்ணியும் சேர்றபடியாக தான் இந்த இடங்கள் ஆக மோசமான நிலைமையில் இருக்குது. பைக் ஓடவே இல்லாத அளவுக்கு தண்ணி. இங்கே ஒரு லேன் ஒன்று இருக்குது. இந்த லேனும் வந்து ஃபுல்லாக ஒரு அளவுக்கு மேலே போகவே இல்லாத அளவுக்கு தண்ணி நிற்குது. சில இடங்களில் தண்ணி வந்து வடிஞ்சோடுறது தெரியும், இங்கே அது கூட இல்லை. இந்த பாருங்க, அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டு பின்னுக்கு வரைக்குமே தண்ணி வந்து நிற்குது. இந்த தண்ணி எல்லாம் இப்போ வத்தோணுமென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாவது தேவை. இங்கே தண்ணி ஆக அதிகமாக இருக்கிறபடியாக நடந்து போக முடியல. அதாவது இப்போ இந்த இடங்களில் பார்த்தா நிறைய தண்ணி நிற்குது, ஓடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. என்ன காரணம் இந்த தண்ணி ஓடாமல் இருக்கிறதுக்கு? இது எப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு முற்பட்டு இதெல்லாம் ஒரு வயல் பிரதேசங்களா இருந்தது. ஓகே, ஒட்டுமொத்தமாவே இது ஒரு தாழ்நில பிரதேசம் தான் அந்த இது. அதுல வந்து ஒரு இப்ப யாழ்ப்பாணம் வந்து நகரா வந்து அடுத்தடுத்த இடமா டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கல. இப்ப அந்த இடத்துல சனங்கள் குடியேறி இப்ப அது ஒரு குடியிருத்தமான இடமா கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற அளவுக்கு அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் செறிவான இடமா வந்துட்டுது. சரி, இப்ப அதே அந்த இடம் தண்ணியா நிக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப இது வந்து இதுக்கு அண்மையில தான் வந்து காக்கதீவு என்ற கடற்கரை வேண்டி இருக்குது. அப்ப இந்த கடற்கரைக்கு வந்து கிட்டத்தட்ட மழை காலங்கள்ல வழிந்தோற வெள்ளம் வந்து காக்கதீவு கடற்கரை வரைக்கும் செல்லுறதுக்கான கடல் வழிப்பாதை, அதாவது வாய்க்கால் வந்து கழிவு நீர், மழை நீர்ன்ற கழிவு தண்ணீர் வந்து ஓடுற பாதையா வந்து அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிதான ஒரு வாய்க்கால் பாதை இருக்குது. கோம்பையன் மணல் இந்து மயானத்துக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு குளத்தோட தொடர்பு பட்டு அது அப்படியே கிட்டத்தட்ட காக்கதீவு கடற்கரை வரைக்குமே அது வந்து செல்லுது. ஆனால் அது வந்து சரியான வழியில் இல்லைன்றதான் இப்போ நான் பார்த்த அளவில் வந்து ஊகிச்ச விஷயம் என்றால் இந்த வாய்க்கால் பிரச்சனையால அந்த தண்ணி வந்து கடற்கரை வரைக்கும் சரியான வழியில போய் சேரியல. இப்ப அந்த வாய்க்கால் பிரச்சனையை தீர்த்தா இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட பிரச்சனை தீரும் அப்படியா? நிச்சயமான. இப்ப பார்க்க போன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இப்ப வளமையாவே ஜாழ் நகர் புறநகர ஒப்பிட்டு ரீதியில் ஜாழ் நகரோட ஒப்பிட்டு பார்க்க ஜாழ் நகரில் பெய்கிற மழை வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியாக வந்து 3 நாள் இல்லாட்டி 5 நாளுக்குலாம் அந்த வெள்ள நீர் வந்து கட்டாயமாக வழிஞ்சோடுது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட மழை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 7 நாள் ஆயிருக்கு வந்து தண்ணி வந்து சரியான அளவுக்கு பத்தையில. கிட்டத்தட்ட எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு வருடத்தின் ஒரு 3 மாதம் 4 மாதம் பின்தங்கி தான் அந்த மக்கள்கிட்ட வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. காரணம் என்னன்னு சொல்லிச்சோன்னா, அந்த தண்ணி வந்து 100% பத்துன்றது கிட்டத்தட்ட தை மாசி பங்குனிக்கு அப்பாற்பட்டு தான் அந்த தண்ணி வந்து முழுமையாக வாத்துற அளவு போகும். அப்போ ஒவ்வொரு மாசத்துலேயும் 3 மாதம் 4 மாதம் பின்தங்கி தான் அந்த மக்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ ஃபியூச்சரில் வந்து அந்த வாய்க்கால் சரி செய்யப்பட்டு அதே மாதிரி இங்கே எப்படி பார்க்க போனோம்னா, இந்த இடத்துக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னால், இனிவில் பக்கம் இங்கால பார்த்தா நல்லூர் அடி
இங்கால பார்த்தா ஜால் நகர், அப்படி இங்கால பார்த்தா முஸ்லீம் வீதி, நாவந்திரி என்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முழு தண்ணியும் வந்து ஓடுறது இந்த பிரதான பாதையா வந்து இது இந்த வாய்க்கால். அதாவது யாழ் நகரத்தில் இருக்கிற முழு தண்ணியுமே இங்கே தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 வீதமான தண்ணி வந்து இந்த பகுதியால வந்து தான் கடற்கரையை போய் சேர வேண்டிய. உதாரணத்துக்கு நாங்க முதல்ல கூட காணொலியில வந்து வீடியோல வந்து நான் ஒரு குளத்தை காட்டியிருப்பேன். அந்த தண்ணியில இருந்து மேவுற தண்ணி வந்து கடற்கரையை போய் சேர்றதுக்கான ஒழுங்கான வடிகால் அமைப்பு இல்ல. அது என்னன்னா தண்ணி மேவி வீதி வந்து உயரமா இருக்கு, பின்வழி பக்கமாக வந்து மக்களோட குடியிருப்புக்குள்ள போய் நிக்குது. அந்த தண்ணி சரியான வழியில வடிஞ்சோறதுக்கான வந்து இப்ப மதில் கட்டுமானங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி வந்திருக்கு. அப்ப அதால தண்ணி அதே இடத்திலேயே தேங்கி நிக்குது. இப்ப நோய்வாய்ப்பட்டு அதால ஒரு இடரை சந்திக்கிறதா தான் இருக்குல்லையோ ஒருத்தருக்குமே இதால ஒரு முடிவுக்கு வர ஒரு நிலைமை இல்லை இந்த வரைக்கும். இந்த காணொலியை எவ்வளவு நேரம் பார்த்த நீங்க இந்த காணொலியோட தொடர்ச்சி என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த பொம்மவழி பகுதியில் இருக்கிற மக்கள்ல தெரிவு செய்து நாங்கள் ஒரு 40 குடும்பங்களுக்கு உதவி செய்ய போகிறோம். ஜெர்மனில் இருந்து எங்களுடைய உறவினர் ஒருவர் இந்த உதவியை வந்து செய்யும்படி எனக்கு சொல்லியிருந்தார். அவரோட சேர்ந்து நான் இந்த உதவிகளை அவர்களுக்கு நான் செய்ய இருக்கிறேன். நீங்களும் இதுபோல் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உறவினர்களை வைத்தே நீங்கள் அங்கங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு உதவிகளை செய்யலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால், இப்போ இதில் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடை வந்து நான் சாதாரணமாக வெள்ளம் நிற்கிறத தான் எடுக்க போனேன். அப்போ அதில் என் அக்கா சொன்னால் எங்களுக்கு இந்த வீடை திருத்த வேலைக்கும் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் ஐடியாக்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டு அந்த வீட்டு ஆக்களோட நம்பரை கேட்டால் கூட நான் உங்களுக்கு தெரிய காத்திருக்கிறேன். தொடர்ந்தும் காணொலியை பார்ப்பேன். யாழ்ப்பாணத்தில் நாவலர் லேனில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் நாங்கள் இந்த பொருட்களை வாங்கினாங்க. வளமையாக விற்கிற விலையில் இருந்து எங்களுக்கு ஒரு ஹோல்சேல் விலைக்கு தரக்கூடியதாக இருந்தது. அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கதைச்சி பேசி குறைச்சி எடுக்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் யாராவது கேட்டால் அந்த சூப்பர் மார்க்கெட்டின் பேரை நான் தருவேன். அதோடு அவர்கள்ட்ட வாகனம் இருந்தபடியாக நாங்கள் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்து அந்த பொருட்களையும் தந்து இருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதோட இங்கே இருக்கிற ஒரு பேக்கரியில் பானம் வாங்கியிருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் டிட்பா புயல் காரணமாக நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சாதாரண மழைக்கே பாதிக்கப்படுற குடும்பங்கள் இருக்கிற இடம் என்று சொன்னால் அது பொம்மவழி பகுதி தான். அந்த பகுதியில் இருக்கிற 40 குடும்பங்களை தெரிவு செய்து, அதுவும் குறிப்பாக இந்த பகுதி மக்களால் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் மூலமாக நாங்கள் இந்த பெயர் விவரங்களை எடுத்து குறிக்கப்பட்ட 40 குடும்பங்களுக்கு இந்த உதவிகளை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த மாநகர சபை உறுப்பினர் மதுசன், அவரோட சேர்ந்து எனக்கு உதவிகளை செஞ்ச என்னுடைய நண்பர் நிக்கோலா, அதே சமயத்தில் இதற்கு நிதி பங்களிப்பு வழங்கிய என்னுடைய நெருங்கிய உறவினர் ஜெர்மனில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கவனம் ஐயா. கவனம் ஐயா, இதுக்குள்ள கவனம். சரி. பேக்கிங் मिरदुड़ा
ஓகே அக்கா இது சரி நண்பர்களே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். ஏற்கனவே இந்த காணொலியில் சொல்லியிருந்த நான், அதாவது 40 குடும்பங்கள் என்று சொல்லி, மேலதிகமாக இங்கே 3 குடும்ப அங்கத்தவர்கள் வந்துட்டார்கள். அப்போ நாங்கள் அதே அளவு பொருட்களை பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கி அவர்களையும் திருப்திப்படுத்தி கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இப்படி கொடுக்க வருகின்ற பொழுது சில குறநிறைகள் வரத்தான் செய்யும். அந்த குறநிறைகளுக்கு பயந்தால் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இயலாது. நீங்களும் கொடுக்குற ஒரு மனது உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உங்களோட உறவினர்களை வச்சு நீங்கள் அந்த உதவிகளை செய்யலாம். ஏன்னா இப்போ தான் மிக முக்கியமான ஒரு தருணம். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி கூட அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக போய் சேரும். நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்னு சொன்னால், பொம்மவழி பகுதியில் உதவி செய்யக்க ஒரு பொது இடத்தை தெரிவு செய்தெடுத்து, இந்த கோயிலை தெரிவு செய்தெடுத்து இந்த கோவிலுக்கு மக்களை வேற வளைத்து அந்த இடத்துல வச்சு கொடுத்துனாங்க. அதே நேரத்தில் நிறைய வீடுகளுக்குரிய திருத்த வேலைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி உள்ளே போகிறது, தண்ணி ஊறுது, சில கதவுகளுக்குள்ளால் தண்ணி உள்ளே வருது. இந்த காணொலியை தெளிவாக பார்த்த ஆக்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி, உங்களுக்கு அந்த வீடு திருத்த செஞ்சு கொடுக்கறதுக்கு விருப்பம் என்று சொன்னால் கூட நீங்கள் என்னோட தொடர்புகளை மேற்கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இந்த காணொலிக்கு கீழே தந்திருக்கிறேன். தேவைப்பட்டால் இந்த இடத்துலையும் தாரன். என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவர்களுடைய தொடர்பை உங்களுக்கும் தெரிவேன். நீங்கள் உதவி செய்யலாம். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.